கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமூகத்தில் வரும்போது அங்கே சந்தோஷம் நிறைவாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறை நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் நம்ம வருகின்ற பொழுது நிச்சயமாய் சந்தோஷம் நிறைவாக இருக்கின்றது. ஏதாவது நம்ம வாழ்க்கையில் சாதிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நான் இந்த விஷயத்தை நான் சாதிச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் படித்து முடிச்சுட்டு நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் அது பட்டம் கொடுப்பாங்க, அது வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நம்ம மணி செய்கிற இடத்துல நம்ம பதவி உயர்வு கிடைச்சா அது ஒரு சந்தோஷம். திரும்ப நடக்க போகுது, அது ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் இப்படியே ஒவ்வொரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கின்ற பொழுது அப்படி இருக்கும்ல. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வாழ்க்கையில் கிடைச்சதுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவோம், அம்மாவா இல்லையா? அதான் உதாரணத்துக்கு சொல்ல போன்னு வச்சுக்கோங்க, வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கும்? உங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ, எனக்கு அந்த பதவி உயர்வு கொடுத்துட்டாங்கப்பா, இதுக்காக தான் நான் காத்துட்ருந்தேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம், இதுதான். எப்போ பாரு என் வாழ்க்கையில் துக்கத்தையும் கொடுத்துட்ருக்கீங்க, சோகத்தையும் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்க போகிறீங்களா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு வழியை தாங்கணும் அப்படின்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு சின்ன ஒரு வழியை பார்த்தாலும் அவங்களால அந்த வழியை ஏற்றுக்க முடியல. ஆனால் நம்ம அப்படி கிடையாதுல்ல. வழிகளையும் பார்த்தாச்சு, சந்தோஷத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் கலந்த கலவையாக நம்ம இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறை நம் ஆண்டவரின் சமூகத்தில் வரும்போது அங்கே சந்தோஷம் நிறைவாக இருக்கின்றது. உம்முடைய சந்ததியினாலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 28 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தவறுகள் பண்ணிட்டோம், அந்த தவறுக்கான தண்டனை அனுபவிக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ சிறைச்சாலையில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்களோ. காரணம் என்னென்னா, ஏன் பிரதர் நல்லவங்க சொல்கிறீங்க? அவங்களெல்லாம் தப்பு பண்ணவங்க இருக்காங்களோ? தப்பு பண்ணவங்களும் இருக்காங்க. யதார்த்தமாக கோவத்தில் பண்ணவங்க எத்தனையோ பேர். அவங்க வாழ்க்கை நல்லது விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் உள்ளே இருக்காங்களா? எல்லாம் கலந்த கலவையாக சிறைச்சாலையில் தண்டனையை அனுபவிச்சிட்ருக்காங்க. ஸோ சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மனம் திருந்தி அவங்க வாழ்க்கை பயணத்தை வெளி உலக வாழ்க்கைக்கு வந்து தவறு செய்யாமல் மற்ற இடத்துல மனிதர்களோட நேசிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து மீண்டும் அவங்க யாருன்றதை நிரூபிக்கணும். ஆண்டவருக்குள் வருகின்ற பொழுது ரட்சிப்பை பெற்று சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அவன் தப்பு பண்ணவன தான் இருப்பான். இந்த சமுதாயம் அவனை அப்படி பார்க்கும். நான் நல்லது பண்ணுறேங்க, நான் மாறிட்டேங்க அப்படின்னு சொன்னாலும் அவனை பார்க்குற பார்வையாக இருக்கும், திரும்பவும் இவன் இந்த தப்பு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போக்காதீங்க, உற்சாகமாக இருங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். இயேசு 2வது முறை 3வது முறை நம் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் அவர் 3ஆம் முறை சிலுவை சுமந்து போகின்ற பொழுது 3ஆம் முறை என்ன பண்ணுவார்? கீழே 3 முறை கீழே விழுவார். அந்த சிலுவை தாங்க முடியாமல் அவர் அடிச்சுட்டு போகிற அந்த சந்தர்ப்பத்தில் கீழே விழ அவர் என்ன பண்ணுவாங்க? தூக்கிக்கிட்டு அந்த சிலுவை சுமந்து போயிட்டுருப்பார். சில பல சுமைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது ஒரு சுமையினாலே நம்ம என்ன பண்ணுறோம்? கீழே விழுந்துடும். கீழே விழுகின்ற பொழுது நம்மளை தூக்குவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. கீழே விழுந்து நம்மளை எந்திரிக்க முடியாதா? இல்லை அடுத்தவங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவையா? யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை. கீழே விழுந்தாலும் சரி, அடிபட்டாலும் சரி, நானே கைத்தாங்கலாம் எந்திரிப்பேன். யாருடைய உதவியும் யாருடைய கரங்களும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான ஒரு கரம், தேவையான ஒரு அங்கீகாரம், தேவையான ஒரு அரவணைப்பு யார்கிட்ட வேணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன தாங்கி பிடிச்சி பாருங்க. நான் அவரை முழுமையாக நம்புகிறேன். அவரே வாழ்க்கையை பார்த்துப்பார். பரிசுத்தம் இல்லாத இடத்தில் நான் இருக்க போகிறதில்லை, குற்றங்கள் சூழ்ந்திருக்கும் இடத்தில் நான் இருக்க போகிறதில்ல. அங்கே நான் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது, அங்கே நாங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற போது அவரை நான் துதிப்பேன். நிச்சயமாய் அவர் துதித்து பாடுகின்ற பொழுது என் வாழ்க்கையில் பரிசுத்தம் வரை போகின்றது. குற்றவாளிகள் இல்லாத ஒரு சமுதாயமாக இந்த உலகம் இருக்குன்னு சம்பிக்க போகிறோம். சந்தர்ப்ப சூழல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர், நான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன், அந்த தவறுக்கான தண்டனை என்ன அனுபவிச்சுட்ருக்கேன், வாழ்க்கையில் என்ன குத்திக்கிட்டே இருக்குது, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி வருகின்ற பொழுது அந்த குற்றங்கள் எல்லாம் மறைந்து போகும். கலங்காதீங்க. இந்த சமுதாயத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா சில பல வழிகளையும் சில பல வேதனைகளையும் சில பல மனிதர்கள் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும்.
எல்லா இடத்துலையும் நம்ம போகின்ற பொழுது எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாது, எதுவுமே ஈஸியாக நடந்துடாதுங்க. நிதானமாக யோசிச்சு ஒரு சில விஷயங்களை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் எடுத்தவங்க கொடுத்து கவுத்தன்றதை முடிவு பண்ணாதீங்க. பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணாதீங்க. நிதானமாக யோசிச்சு நமக்கான நேரம் வருகின்ற பொழுது அந்த விஷயம் நீங்கள் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மனம் திருந்தி அவங்க வாழ்க்கையில் வெளி உலக வாழ்க்கைக்கு வரணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் சந்தோஷத்திற்காக உம்மை சோத்திருக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்களுக்குள் இருக்கின்றது என்று அறிந்து பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் உம்மை துதித்ததைப் போல எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதிக்க கற்றுத்தாரும் தகப்பனே. நாங்கள் மட்டுமல்ல, எங்களை சுற்றிலும் இருக்கின்றவர்களுக்கு உம்முடைய அன்பை ருசிக்கவும் உம்முடைய தயவை காணவும் தாகத்துக்காக உம்முடைய சந்தோஷம் நிறைந்து வழிகாட்டியாய் எங்களை நீர் மாற்றின நம்புகிற இயேசப்பா. தாகத்தோடு வருகின்றவர்களுக்கு நீர் தாகத்தை தீர்ப்பின நம்புகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. மற்றவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவரும் எங்களை பார்த்து நல்ல ஒரு மனது நேயத்தோடு பழக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நல்லதே விதைப்போம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவரே. நல்ல விஷயங்கள் செய்கின்ற பொழுது எங்களை உறுதுணையாக இருங்கப்பா. எந்த ஒரு தடைகள் வந்தாலும் சரி, நீரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் நம்புகிற ஆண்டவரே. இன்று நாங்கள் எங்கள் உள்ளத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் சந்தோஷத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிரப்ப வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டதனால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒவ்வொரு காலம் ஜெபிக்கின்ற மனம் திருந்தி அவங்க வாழ்வில் சந்தோஷம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வெளியுலக வாழ்க்கைக்கு வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் எசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. மன்னிப்போம் மறப்போம் என்ற தயவு கொடுங்க எசப்பா. மனிதர்கள் மதிக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் எசப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.